Good morning children. நாம் நேற்று ட்ரெஸரி பில் மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம். ட்ரெஸரி பில்ஸ்னால் என்ன, அதனோட ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம். தென் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸரி பில்ஸ் பார்த்தோமா. 91 days ட்ரெஸரி பில்ஸ், 182 days ட்ரெஸரி பில்ஸ், 364 days ட்ரெஸரி பில்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் பாருங்கள். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வைப்பு சான்றிதழ் பற்றி பார்ப்போம். அதனோட ஸ்பெசிமென் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கும் வைப்பு சான்றிதழ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. தென் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் டெபாசிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் issued by banks and financial institutions to raise large sums of money. இது எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வைப்பு சான்றிதழ் அப்படிங்கிறது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வழங்கப்படும் குறுகிய கால வைப்பு ஒரு ஆவணம். குறுகிய கால வைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப ஷார்ட் டேர்ம் அப்படின்னா வித்தின் 1 yearக்குள்ளே அது பணமாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸாக ஷார்ட் டேர்ம் டெபாசிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இது யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரைஸ் லார்ஜ் சம்ஸ் ஆஃப் மணி. இப்போ அதிக அளவில் பணத்தை திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக வங்கிகளாலும் பிற நிதி நிறுவனங்களாலும் வெளியிடக்கூடிய ஒரு கருவி தான் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், வணிக சான்றிதழ் வைப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறோம். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆர் இஷ்யூட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூசன்ஸ் ப்ராமிசரி நோட்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வைப்பு சான்றிதழ் கடன் உறுதி பத்திர வடிவத்தில் அதனோட பயன்பாட்டில் வழங்கப்படுகிறது. கடன் உறுதி பத்திரம் அப்படின்னா ட்ரஸ்டரி ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே உங்களோட பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெஸரி பில்ஸ் ப்ராமிசரி நோட் அந்த பேசிஸில் இது இருக்கும். அதே மாதிரி they are easily convertible in nature and are in marketable form having particular face value and maturity. அதே மாதிரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈஸிலி கன்வெர்ட்டபிள் அப்படின்னானது ஈஸியாக எளிதாக மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டதாக இருக்கும். இட் இஸ் இன் த மார்க்கெட்டபிள் ஃபார்ம் ஹேவிங் பர்டிகுலர் ஃபேஸ் வேல்யூ அண்ட் மெச்சூரிட்டி. அது குறிப்பிட்ட முகமதிப்பு மற்றும் முதிர்வு தொகை ஆகியவற்றை கொண்டு இருக்கும். ஓகே, அடுத்தது டியூ டு தேர் நெகோசியபிள் ஃபியூச்சர்ஸ் தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் நெகோசியபிள் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு மாற்றக்கூடிய தன்மையுடையது. மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது மாற்றுமுறை ஆவண வைப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறோம். நெகோசியபிள் அப்படின்னா மாற்றுமுறை. இப்போ மாற்றுமுறை நெகோசியபிள் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், மாற்றுமுறை வைப்பு சான்றிதழ் அப்படின்னும் நாம் இதை சொல்கிறோம். தென் இஷ்யூரர், இதில் என்ன இஷ்யூரர் அப்படின்னு பார்த்தோன்னா வெளியிடுபவர்கள், வெளியீட்டாளர்கள். த இஷ்யூரர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆர் கமர்ஷியல் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை வெளியிடுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், வணிக வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இதை வெளியிடுறாங்க. தென் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சந்தாதாரர்கள் யார் இதில் சந்தாதாரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் பை இண்டிவிஜுவல்ஸ், corporations, trust, association and NRIs. It is a document of title to a time deposit. It is a bearer certificate and is negotiable in the market. இந்த certificate of deposits அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வைப்பு சான்றிதழை சந்தா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தனி நபர்கள் இருப்பாங்க, கழகங்கள், கார்பரேஷன்ஸ் அப்படின்னா கழகங்கள், தென் ட்ரஸ்ட் அறக்கட்டளைகள், சங்கங்கள், தென் அசோசியேஷன்ஸ் அப்படின்னா சங்கங்கள், மற்றும் NRIs நான் ரெசிடென்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்க்குறப்ப வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள். இவங்கெல்லாம் தான் இந்த இவங்க மூலமாக தான் இதுக்கு இவங்கெல்லாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இது மூலமாக தான் அவங்களுக்கு சந்தா கிடைக்குது. தென் இட் இஸ் எ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு எ டைம் டெபாசிட். இது ஒரு கால வைப்புக்கான உரிமை ஆவணமாக இருக்குது. தென் இட் இஸ் bearer certificate and is negotiable in the market. இது ஒரு கொணர்பவர் சான்றிதழ். யார் ஏன்னா NRIs அப்படிங்கிறப்ப அவங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள், அப்போ அவங்க இங்கே வர முடியாது இல்லையா, அதனால் இது யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பணமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் சந்தையில் மாற்றிக்கொள்ளும் தன்மை உடைய ஆவணமாகும். இதை மார்க்கெட்டில் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, தென் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், இதனோட இயல்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில் டு டைம் டெபாசிட். இது ஒரு கால வைப்புக்கான உரிமை ஆவணம் அப்படின்னு சொல்கிறோம். இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு டைம் டெபாசிட்டாக இருக்கும். இட் இஸ் அன்செக்யூர்டு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்.
இது வந்து பிணையமற்ற மாற்றுமுறை ஆவணமாக இருக்குது. இதுக்குன்னு செக்யூரிட்டி எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்லை. அன்செக்யூர்ட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் பை என்டாஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. இது வந்து மேலெழுதுதல் மூலமாக எளிதில் மாற்றி வழங்கும் தன்மை உடையது. இது வந்து ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் அப்படி. என்டாஸ்மெண்ட் அப்படின்னா என்னது? மேலெழுதுதல் அப்படின்னா அந்த ஆவணத்தில் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம்னாவே நம்மளோட உரிமை, நாங்கள் இவங்களுக்கு என்னோட உரிமையை இவங்களுக்கு பேரில் மாற்றி தரேன் அப்படின்னு ஒரு சைன் பண்ணி கொடுத்தாவே அது வந்து மேலெழுதுதல் உரிமை வந்து அவங்களுக்கு மாறிடும். இட் இஸ் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் டு ஃபேஸ் வேல்யூ. இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலுகை முகமதிப்பிலிருந்து வட்டத்தில் வெளியிடுகிறது. டிஸ்கவுண்ட் ரேட்டில் இது ஃபேஸ் வேல்யூலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கூட இது வெளியிடுவாங்க. இட் இஸ் ரீபேயபிள் ஆன் ஃபிக்ஸ்டு டேட் வித்தவுட் கிரேஸ் டேஸ். இது எப்போ திரும்ப செலுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா சலுகை நாட்கள் இல்லாமல் குறிப்பிட்ட தேதியில் திரும்ப செலுத்தக்கூடியது. சலுகை நாட்கள்னால் 3 days கிரேஸ் டேஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 days சலுகை நாட்கள் இல்லாமல் குறிப்பிட்ட தேதியில் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெபாசிட்ஸ், வைப்புச் சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறோம், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வணிக ரசீதுகள். எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூடு பை எ கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் டு ரைஸ் மணி ஃபார் ஷார்ட் டேர்ம் நீட்ஸ். இதுவும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப மாற்றுமுறை ஆவணம் அப்படின்னு சொல்கிறோம். மாற்றுமுறை ஆவணம் அப்படிங்கிறது வந்து குறுகிய கால தேவைகளுக்காக பணத்தை திரட்ட ஒரு வணிக அமைப்பின் மூலம் வெளியிடப்படுவதாக இருக்கக்கூடியது தான் கமர்ஷியல் பில்ஸ். தீஸ் பில்ஸ் ஆர் ஆஃப் 30 days, 60 days அண்ட் 90 days மெச்சூரிட்டி. இது வந்து எப்படி அப்படின்னா இந்த வணிக ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறது 30 நாட்கள், 60 நாட்கள் மற்றும் 90 நாட்கள் முதிர்வுத்தன்மை கொண்டவையாக இருக்குது. இதில் வந்து the commercial bill is an instrument drawn by a seller of goods on a buyer of goods. இது யார் மேலே எழுதக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா இதை விற்பனையாளர்கள், ஒரு பொருளின் விற்பனையாளர்கள் மூலம் பொருட்களை வாங்குவோர் மீது எழுதி தயாரிக்கப்படும் ஒரு ஆவணம் தான் வணிக ரசீது அப்படின்னு சொல்கிறோம். விற்பவர் வாங்குவோர் மீது எழுதக்கூடிய ஒரு ஆவணம் தான் வணிக ரசீது. இட் possesses the advantages like self-liquidation in nature, recourse to two parties, knowing exact date of transaction, transparency of transactions, etc. இதில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வணிக ரசீது வந்து சுய நீர்மைத்தன்மை இயல்பு, இரு நபர்களுக்கிடையிலான பரிமாற்றம், வாங்குபவர்கள் விற்பவர்கள் 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பரிமாற்றம். அதே மாதிரி இது வந்து சுய நீர்மைத்தன்மை, தானாகவே லிக்விடேஷனாக இருக்கக்கூடிய செல்ஃப் லிக்விடேஷன். தென் இது இரு நபர்களுக்கிடையே பரிமாற்றம், நடவடிக்கைகளின் சரியான தேதியை தெரிந்து கொள்ளும் தன்மை, நடவடிக்கை குறித்த வெளிப்படைத்தன்மை போன்ற தன்மைகளை. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு பார்த்தோன்னா வெளிப்படைத்தன்மை, நடவடிக்கைகளின் வெளிப்படைத்தன்மையை கொண்டதாக இருக்குது. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ், இதனோட இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராயர், யார் இந்த வரைவாளர் யார் எழுதுகிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அக்செப்டர், ஏற்றுக்கொள்பவர் யார் இதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். செலுத்த பெறுநர், பேயி அப்படின்னா செலுத்த பெறுநர், யார் இதை பணம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது. டிஸ்கவுண்டர், வட்டம் செய்பவர். என்டாசர், எழுதுபவர். தென் அசஸ்மெண்ட், மதிப்பீடு செய்தல். மெச்சூரிட்டி, முதிர்வு. தென் கிரெடிட் ரேட்டிங், கடன் தர மதிப்பீடு. இதெல்லாம் தான் ஒரு கமர்ஷியல் பில்லோட இயல்புகள் அப்படின்னு சொல்கிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டிமாண்ட் பில்ஸ், வணிக ரசீதின் வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டிமாண்ட் பில்ஸ். டிமாண்ட் அப்படின்னதே தேவை மற்றும் பயன்பாட்டு ரசீதுகள். டிமாண்ட் அண்ட் யூசன்ஸ் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தேவை மற்றும் பயன்பாட்டு ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எ டிமாண்ட் பில் இஸ் ஒன் வேரின் நோ ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃப் பேமெண்ட் இஸ் மென்ஷன்ட். இது வந்து தேவை ரசீது அப்படிங்கிறது வந்து பணம் செலுத்துவதற்கான தேதி எதுவும் குறிப்பிடாத ரசீது. இந்த தேதியில் பணம் செலுத்தணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஸோ டிமாண்ட் பில்ஸ் ஆர் பேயபிள் இமீடியட்லி வென் தே ஆர் ப்ரெசன்டட் டு த ட்ராயி. இப்போ டிமாண்ட் பில் அப்படின்னா எப்போ தேவையாக இருக்குதோ அப்போ அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறப்ப அவங்க அதுக்கான பணத்தை, அந்த ரசீதை வைத்திருப்பவர் தனக்கு எப்போது பணம் தேவைப்படுதோ அப்போ அந்த ரசீதுக்கான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த டேட்டில் தான் போய் கொடுக்கணும், அப்போ பணம் வாங்கி அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த டேட்டு அந்த அவங்களுக்கு எப்போ தேவையாக இருக்குதோ அப்போ வாங்கிக்கிறது தான் டிமாண்ட் பில் அப்படின்னு சொல்கிறோம். க்ளீன் பில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ்,
க்ளீன் அப்படின்னு பார்க்குறப்ப பில்ஸ் தட் ஆர் அக்கம்பைன்டு பை டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில் டு குட்ஸ் ஆர் கால் டாக்குமெண்ட்ரி பில்ஸ். இது வந்து தூய்மை ரசீதுகள் மற்றும் ஆவண ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா பொருட்களின் உரிமை ஆவணம் மூலம் இணைக்கப்பட்ட ரசீதுகள் ஆவண ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வந்து எந்த ஒரு ஆவணமும் எழுதி இணைக்கப்படாத ரசீதுகள் தூய்மை ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது க்ளீன் பில்ஸ் ஆர் ட்ரான் வித்தவுட் அக்காம்பனிங் எனி டாக்குமெண்ட். இது டாக்குமெண்ட்டோடு இருந்துச்சு அப்படின்னா பில்ஸ் தட் ஆர் அக்கம்பைன்ட் பை டாக்குமெண்ட்ஸ். ஏதோ ஒரு ஆவணத்தை உரிமை மூலம் அந்த உரிமை ஆவணம் மூலம் இணைக்கப்பட்ட ரசீதுகளாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆவண ரசீதுகள் டாக்குமெண்ட். அது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி பில் ஆவண ரசீதுகள். க்ளீன் பில்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப க்ளீன் பில்ஸ் ஆர் ட்ரான் வித்தவுட் அக்காம்பனிங் எனி டாக்குமெண்ட். அது கூட எந்த ஆவணமும் இணைக்கப்பட்டிருக்காது. அந்த மாதிரி இணைக்கப்படாத ரசீதுகள் ஆவணங்கள் இணைக்கப்படாத ரசீதுகள் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தூய்மை ரசீதுகள் க்ளீன் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ரயில்வே ரெசிப்ட் அண்ட் லாரி ரெசிப்ட். இதெல்லாம் வந்து இதற்கான தொடர்வண்டி ரசீது மற்றும் சரக்கு ரசீது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ். உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு ரசீதுகள். பில்ஸ் தட் ஆர் ட்ரான் அண்ட் பேயபிள் இன் இந்தியா ஆன் எ பர்சன் ஹூ இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் கால்ட் இன்லேண்ட் பில்ஸ். இன்லேண்ட் அப்படின்னா உள்நாடு. இந்தியாவிலேயே அவங்க குடியிருக்கும் ஒரு நபருக்கு இந்தியாவில் எழுதப்பட்ட மற்றும் செலுத்த வேண்டிய ரசீதுகள் ஆகியவற்றை உள்நாட்டு ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க பணம் செலுத்துபவர்களும் பெறுபவர்களும் ரெண்டு பேரும் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்தியாவிலேயே இருந்தாங்கன்னா அது வந்து இன்லேண்ட் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரின் பில்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பில்ஸ் தட் ஆர் ட்ரான் அவுட் சைடு இந்தியா அண்ட் ஆர் பேயபிள் எய்தர் இன் இந்தியா ஆர் அவுட் சைடு இந்தியா ஆர் கால்டு ஃபாரின் பில்ஸ். அந்த அயல்நாட்டு ரசீதுகள் அப்படிங்கிறது என்னென்னா இந்தியாவுக்கு வெளியே எழுதியிருக்கணும். இந்தியாவிலோ அல்லது அயல்நாட்டிலோ செலுத்தக்கூடிய ரசீதுகளை தான் அயல்நாட்டு ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறோம். இன்லேண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப உள்நாட்டு ரசீதுகள் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே எழுதியிருக்கணும், இந்தியாவிலேயே செலுத்தக்கூடியதாக இருக்கணும். ஃபாரின் பில்ஸ் அயல்நாட்டு ரசீதுகள் அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்கு வெளியே எழுதப்பட்டிருந்து பேயபிள் எய்தர் இன் இந்தியா. அது வந்து இந்தியாவுக்குள்ளே செலுத்தப்படதாக இருக்கலாம், இல்லை இந்தியாவுக்கு வெளியில் செலுத்தக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்லேண்ட் ஆர் ஃபாரின் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் இண்டிஜீனியஸ் பில்ஸ். இண்டிஜீனியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தனித்துவமான ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறோம். த டிராயிங்ஸ் அண்ட் acceptance of indigenous bills are governed by native custom or usage of trade. இது என்ன அப்படின்னா தனித்துவமான ரசீதுகள் அப்படிங்கிறது வரைதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளல் உள்ளூர் வழக்கப்படி அல்லது வர்த்தக பயன்பாட்டின் மூலம் நிர்வகிக்கப்படுவதை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அந்தந்த நாட்டில் அந்தந்த ஊரில் இருக்கிற மாதிரி உள்ளூருக்கு தகுந்த மாதிரி அங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதப்பட்டிருந்தால் அது வந்து இண்டிஜீனியஸ் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், தனித்துவமான ரசீதுகள். தென் அக்காமடேஷன் பில்ஸ். அக்காமடேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறோம். அக்காமடேஷன் பில்ஸ் ஆர் தோஸ் விச் டு நாட் அரைஸ் அவுட் ஆஃப் ஜெனியன் ட்ரேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீதுகள் அப்படிங்கிறது உண்மையான வியாபார நடவடிக்கைகள் அல்லாமல் உருவாக்கப்படும் ரசீதுகள் இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீதுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அக்காமடேஷன் பில்ஸ் ஆர் தோஸ் விச் டு நாட் அரைஸ் அவுட் ஆஃப் ஜெனியன் ட்ரேட். உண்மையான அதில் வந்து என்ன இருந்திருக்காது அப்படின்னா உண்மையான வியாபார நடவடிக்கைகள் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்காக ஒரு ரசீது தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்கிறோம் அக்காமடேஷன் பில்ஸ் இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அரசு அல்லது தங்கமுனை பத்திரங்கள் சந்தை அப்படின்னு சொல்லுவோம். எ மார்க்கெட் வேர் பை த கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ் கேன் பி பாட் அண்ட் சோல்ட் இஸ் கால்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அரசு அல்லது தங்கமுனை பத்திரங்களை வாங்கவும் விற்கவும் கூடிய ஒரு சந்தைக்கு அரசு பத்திரங்கள் சந்தை அப்படின்னு சொல்கிறோம். தங்கமுனை பத்திரங்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு சந்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், அரசு பத்திரங்கள் சந்தை. கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் த
purpose of refunding the maturing securities, for advance refunding securities which have not yet matured, and for cash financing, that is raising fresh cash resources. இது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, அரசு அல்லது தங்கமனை பத்திரங்கள் அப்படின்னா முதிர்வடைந்த பத்திரங்களை மீட்பதற்காகவும், இப்போ பத்திரங்கள்லாம் மெச்சூரிட்டியாக இருக்குல்ல, அதுக்கான பணத்தை திருப்பி கொடுப்பதற்காகவும், முதிர்வடையாத பத்திரங்களை திருப்பி செலுத்தி மீட்பதற்காகவும், முதிர்வடையலைனா கூட பணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து கையில் இருக்கக்கூடிய பணத்தை திருப்பி செலுத்திட்டு அந்த பத்திரங்களை வாங்கி கொள்ளதாகவும் இருக்கலாம். ரொக்க நிதிகளுக்காகவும், அதாவது புதிய ரொக்க வளங்களை உயர்த்துவதற்காகவும் அரசு பத்திரங்கள் வெளியிடுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கில்ட் எட்ஜ்டு தங்கமுனை பத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனோட ஸ்பெசிமென் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பெசிமென் காப்பி ஆஃப் கவர்மெண்ட் ஆர் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ். இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதனோட இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பிளேஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த இந்தியன் மணி மார்க்கெட். இந்திய பணச்சந்தையில் அரசு பத்திரங்களின் பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஏஜென்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப முகமைகள். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூடு பை ஏஜென்சிஸ் சச் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் லைக் லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், எக்ஸாம்பிள் முனிசிபாலிட்டிஸ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் சச் அஸ் மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டிஸ், போர்ட் ட்ரஸ்ட் எக்ஸெட்ரா. மத்திய அரசு இதனோட முகமைகள் ஏஜென்சிஸ் யார் இதில் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில அரசுகள், அரசாங்க அமைப்புக்கு இணையான அமைப்புகள் போன்ற, அதாவது உள்ளூர் அரசு அமைப்புகள், உதாரணமாக நகராட்சி, மாநகராட்சி, துறைமுகங்கள் போன்ற தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் பிற அமைப்புகள் போன்ற முகவர்களின் மூலம் அரசு பத்திரங்கள் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோல். ஆர்பிஐ அப்படின்னு பார்க்குறப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதனோட முக்கிய இந்திய ரிசர்வ் வங்கியின் சிறப்பு பணி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிஐ டேக்ஸ் எ ஸ்பெஷல் அண்ட் அன் ஆக்டிவ் ரோல் இன் த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் தீஸ் செக்யூரிட்டிஸ் அஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் மானிட்டரி மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அரசு பத்திரங்களை வாங்குவது மற்றும் விற்பனை செய்வதில் முக்கிய பங்காற்றி வருகிறது. குறிப்பாக பண மேலாண்மையில் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அரசு பத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அரசு பத்திரங்களை வாங்குவதும் விற்கிறதுலையும் யார் முக்கிய பங்கு வகிப்பாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க், இந்திய ரிசர்வ் வங்கி. தென் நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதனோட பத்திரங்களின் இயல்பு அப்படின்னு பார்க்குறப்ப, செக்யூரிட்டிஸ் ஆஃபர் எ சேஃப் அவென்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் த்ரூ கேரண்டீடு பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் பை த கவர்மெண்ட். இது வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறதுனால, அரசு வெளியிடுறதுனால அரசு பத்திரங்கள் வந்து உத்தரவாதமாக வட்டி வழங்குவதும் அதில் முதலீடு செய்வது பாதுகாப்பானதாகவும், மேலும் அரசே முதன்மை தொகையை திரும்ப செலுத்துவதாக முற்றிலும் பாதுகாப்பு தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது. இது வந்து செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கவர்மெண்ட்டை தான் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படிங்கிறப்ப பயம் இல்லாமல் பாதுகாப்பானதாக, நம்ம போடுற பணத்தை வந்து முதலீடு செய்யக்கூடிய பணம் வந்து பாதுகாப்பானதாக இருக்குது. தென் லிக்விடிட்டி ப்ரொஃபைல். இதனோட பணப்புழக்க விவரம் அப்படின்னு பார்க்குறப்ப, த லிக்விடிட்டி ப்ரொஃபைல் ஆஃப் கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ் வேரிஸ் அக்கார்டிங்லி. லிக்விடிட்டி ப்ரொஃபைல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இஷ்யூடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஹை. இது வந்து தங்கமுனை பத்திரங்கள் பல வகையான நீர்மைத்தன்மை கொண்டவையாகும். அதன்படி மத்திய அரசால் வழங்கப்பட்ட பத்திரங்கள் அதிக நீர்மைத்தன்மை கொண்டதால் அதன் பணப்புழக்கம் அதிகமாகவும் இருக்கும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதனோட பணப்புழக்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். Then tax rebate. Tax rebate அப்படின்னு பார்க்குறப்ப, the striking features of these securities is that they offer wide range of tax incentives to investors. This has made these securities very popular for this benefit. இதில் வந்து டேக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வரி விலக்கு, முதலீட்டாளர்களுக்கு பரந்த அளவில் வரி விலக்கு அளிக்கிறது. இந்த அரசு பத்திரங்களின் முக்கிய அம்சமாக இருக்குது. இந்த பத்திரங்கள் வந்து இதை நன்மைக்காக மிகவும் பிரபலமானதாக இருக்குது. ஏன்னா டேக்ஸ் வந்து அதிகமாக இதுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வராங்க. தென் மார்க்கெட். As each sale and purchase has to be negotiated separately, the gilt-edged market is an over-the-counter market. இது வந்து சந்தை அப்படின்னு சொல்கிறப்ப அரசு பத்திரங்களின் ஒவ்வொரு விற்பனை மற்றும் கொள்முதலுக்கு தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இது தங்கமுனை பத்திரங்கள் வந்து ஒரு எதிரெதிர் அல்லது இணையான சந்தையாகும். The government securities market in India has two segments, namely primary market and secondary market. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்படின்னு பார்க்குறப்ப முதன்மை மற்றும் இரண்டாம்
நிலை சந்தையான 2 சந்தைகளின் அரசு பத்திரங்கள் சந்தைப்படுத்தப்படுகிறது. பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா நியூ இஷ்யூ, செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா பழைய பத்திரங்களை. பிரைமரி மார்க்கெட்டில் முதன்மை சந்தையில் வெளியிட்ட பங்குகளை விநியோகம் செய்யக்கூடியது தான் 2ஆம் நிலை சந்தை அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபார்ம்ஸ், படிவங்கள். த செக்யூரிட்டிஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் இட்ஸ் ஃபார்ம்ஸ் as inscribed ஸ்டாக் சர்டிஃபிகேட், ப்ராமிசரி நோட் அண்ட் பியரர் பாண்ட். இது வந்து எந்த பங்குச்சான்றிதழ்கள், உறுதிமொழி சீட்டுகள் மற்றும் கொணர்பவர் பத்திரங்கள் போன்ற வடிவங்களில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் பத்திரங்களாக தான் இது இருக்கும். தென் பார்ட்டிசிபென்ட்ஸ், இதில் யாரெல்லாம் பங்கேற்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, த பார்ட்டிசிபென்ட்ஸ் in government securities market include the government sector comprising central and state government whose holdings represent government transfer of resources. இதில் பங்கேற்பாளர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அரசு பத்திர சந்தையில் அரசு துறை வைத்துள்ள வளங்களை பரிமாற்றம் செய்வதில் ஒருங்கிணைந்த பங்கேற்பாளர்களாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். தென் ட்ரேடிங், இதில் வந்து வர்த்தகம் யார் செய்கிறாங்க அப்படின்னா, ஆல்தோ த செகண்டரி மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஸ் நேரோ, ஸ்மால் அண்ட் லெஸ் ஆக்டிவ் பேங்க்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஹோல்டர்ஸ் ஹவ் பர்ச்சேஸ் அண்ட் செல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பார்ட்டிசிபேட் இன் ட்ரேடிங். இதில் யார் அதிகமாக பங்கேற்கிறாங்க, வர்த்தகம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரேடிங் வியாபாரத்தில் யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அரசாங்க பத்திரங்களை 2ஆம் நிலை சந்தை குறுகிய, சிறிய மற்றும் குறைவான செயல்திறன் கொண்டது அப்படின்னாலும், பங்கு சந்தையில் வந்து அரசாங்க பத்திரங்களை விற்பனை செய்வதிலும் வாங்குவதிலும் வங்கிகள் மற்றும் பெரு நிறுவனங்கள் வந்து இதில் ஈடுபடுத்தப்படுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இஷ்யூ மெக்கானிசம், இதை வந்து வெளியீட்டு இயந்திரம். The Public Debt Office of the RBI undertakes to issue government securities. இதில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கீழ் உள்ள பொது கடன் அலுவலகம், பப்ளிக் டெப்ட் ஆஃபீஸ் அப்படின்னா பொது கடன் அலுவலகம் அரசு பத்திரங்களை வெளியிடுகிறது. Then இஷ்யூ ஓப்பனிங் அப்படின்னு பார்க்குறப்ப அரசு பத்திர வெளியீட்டு தொடக்கம். A notification for the issue of the securities is made a few days before a public subscription is open. எப்போ இது அரசு பத்திரங்களை வெளியிடுறாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, அரசு பத்திர வெளியீடு அப்படிங்கிறது வந்து தொடங்கியதும் சில நாட்களுக்கு முன்பே பத்திரங்களின் நன்மைகள் பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. வந்து என்னென்ன பத்திரங்கள் வெளியிட போகிறாங்க, அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க. தென் க்ரூமிங் கிராஜுவல் அப்படின்னு பார்க்குறப்ப சீர்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூசேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் நியரிங் மெச்சூரிட்டி த்ரூ த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பை த RBI in order to facilitate redemption is described as grooming அப்படின்னு சொல்கிறோம். ரிடம்ஷன் இந்திய ரிசர்வ் வங்கியால் பங்கு பரிவர்த்தனைகளின் மூலம் முதிர்ச்சி அடைந்த பத்திரங்களை கையகப்படுத்துதல் மற்றும் மீட்பை எளிதாக்கும் வகையில் செய்யும் நடவடிக்கைகளுக்கு சீர்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முதிர்வடைந்த பத்திரங்களை கையகப்படுத்துதல், பணத்தை அதுக்கு செலுத்தி அது திரும்ப பெற்றுக்கொள்வது தான் க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவோம். க்ரூமிங் கிராஜுவல், இது வந்து என்னென்னா அந்த சீர்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீட்பை எளிதாக்கும் வகையில் செய்யும் நடவடிக்கை தான் க்ரூமிங் கிராஜுவல். தென் ஸ்விட்சிங் அப்படின்னு பார்க்குறப்ப மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். The purchase of one security against the sale of another security carried out by the RBI in the secondary market as part of its open market operations is described as switching. அதாவது என்னென்னா, ஒரு பத்திரத்தை வாங்குவதற்காக மற்றொரு பத்திரத்தை விற்பனை செய்ய கொண்டு செல்லும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2ஆம் நிலை சந்தையில் இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட அதன் சிறந்த செயல்பாடு தான் மாறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விட்சிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு பத்திரத்தை வாங்குவதற்காக இன்னொரு பத்திரத்தை வெளியிடுறாங்க அப்படின்னா அதுதான் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது ஆக்ஷனிங் அப்படின்னா என்னது, ஏலம் விடுதல். A method of trading whereby merchants bid against one another and where the securities are sold to the highest bidder is known as auctioning. ஏலம் விடுதல் அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். வர்த்தகர்கள் வந்து ஒருவரோடு போட்டியிடும் முறையில் பத்திரங்களை அதிகபட்ச விலைக்கு விற்கிறதுக்காக மேற்கொள்வாங்க. அதாவது ஒருத்தர் வந்து 10 ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னொருத்தர் வந்து 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அப்படியே அடுத்து அதிகபட்ச விலைக்கு அப்படியே சொல்லிகிட்டே போவாங்க, ஏற்றிட்டே போகிறாங்க. இந்த வர்த்தக முறை தான் ஏலமிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஹையஸ்ட் பையர் யார் அதிக விலை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பொருளை விற்பனை செய்யக்கூடியது தான் ஏலமிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், இது வந்து இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் படித்து வைங்க. நம்ம நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம்.
ஓகே, லெசன் 7 பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், இதில் பாருங்கள், டு யூ நோவில் கொடுத்துருக்காங்க. லண்டன் மணி மார்க்கெட் இஸ் த ஓல்டஸ்ட் மோஸ்ட் டெவலப்டு அண்ட் லீடிங் மணி மார்க்கெட் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே மிகவும் பழமையான மற்றும் வளர்ந்த மற்றும் முன்னணி பணச்சந்தை அப்படின்னா எது சொல்லணும்? லண்டன் மணி மார்க்கெட். இட் இஸ் த ஓல்டஸ்ட் மோஸ்ட் டெவலப்டு அண்ட் லீடிங் மணி மார்க்கெட் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே முன்னணியானது, உலகத்திலேயே பழமையானது, மிகவும் வளர்ந்தது அப்படின்னு கேட்டால் லண்டன் மணி மார்க்கெட், லண்டன் பணச்சந்தை. தென் நியூயார்க் மணி மார்க்கெட் இஸ் ரேங்க்டு ஆஸ் த செகண்ட் வெல் டெவலப்டு மணி மார்க்கெட் இன் த வேர்ல்ட், நெக்ஸ்ட் ஒன்லி டு த லண்டன் மணி மார்க்கெட். லண்டன் பணச்சந்தைக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கிறது நன்கு வளர்ந்த பணச்சந்தை அப்படின்னா எது சொல்கிறாங்க அப்படின்னா நியூயார்க் மணி மார்க்கெட், நியூயார்க் பணச்சந்தை. ஓகே சில்ட்ரன், இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க, நீ அண்டர்லைன் பண்ணி நீங்கள் நல்லா படி. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.